Salagi is the act of டாக்கிங் டு ஒன் செல்ஃப் வெதர் சைலண்ட்லி ஆர் லவுட். சாலோகி அப்படின்னா என்னென்னா, இப்போ எனக்கு நானே சைலண்ட்டாகவும் பேசிக்கலாம் ஆர் லவுடாகவும் பேசிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆக்ட் அப்படின்னா, சாலோகி அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் அந்த இதில் இருக்காரு அப்படின்னா, அவர் தனக்குள்ள அவரோட தாட்ஸ் வந்து லவுடாக தெரியலாம் ஆடியன்ஸுக்கு. இல்லைன்னா அவர் வந்து சொல்லலாம், அவர் தான் எனக்கு நானே சொல்லிக்கிறது தான் வந்து சாலோகி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸில் வந்து அவருக்கு தானே அவரே சொல்லிக்குவார்ல, அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் சாலோகின்னு சொல்கிறாங்க. அசைட் அப்படின்னா என்னென்னா, எ ரீமார்க் ஆர் பர்சேஜ் இன் எ பிளே தட் இஸ் இன்டென்ட் டு பி ஹியர்டு. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அசைட்னா மெனி ரீமார்க் ஆர் பேசேஜ் இன் எ பிளே தட் இஸ் இன்டென்ட் டு ஹியர்டு பை தி ஆடியன்ஸ். அது வந்து ஆடியன்ஸுக்கு கேட்கும். இப்போ அசைட்னா வந்து அசைட் அப்படின்னா என்ன, ஒரு பர்சேஜ் வந்து இந்த பர்சேஜும் சொல்லலாம், நம்ம அடுத்த பர்சேஜும் ஒரே கேரக்டர் நிறைய கேரக்டர் வச்சு சொல்லலாம். ஆனால் வந்து மற்ற கேரக்டருங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம சொல்கிற இன்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கு கேட்கணும், ஆனால் வந்து அதர் கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கேட்கக்கூடாது. இதுதான் அசைடு. அதுக்கடுத்து ஜான் ஆஃப் பென் அப்படின்னா என்ன அப்படின்னா, ராபர்ட் ஹெர்ரிக் இவர் வந்து ஒரு கண்ட்ரி பர்சன். இவர் ஆஃபர்டு கிளாசிஃபைட் வித் ஏ கெவாலியர் பைட்ஸ். இவர் ஒரு கெவாலியர் பைட்ஸ். இவர் ஏன் வந்து ஜான் ஆஃப் பென் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பென் ஜான்சன் மேலே அட்மையர் ஆயிருக்காரு. இவர் ஒரு பென் ஜான்சனை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதனால இவர் வந்து ஜான் ஆஃப் பென். யாரை வந்து ராபர்ட் ஹெர்ரிக். ஜான் ஆஃப் பென் அப்படின்னா இதுதான். ராபர்ட் ஹெரிக் வந்து பென் ஜான்சனை மேலே அவரை வழியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவர் மேலே வந்து அட்மையராக இருக்கார். இதுதான் ஜான் ஆஃப் பென். அதுக்கு வந்து அடுத்து வந்து சவுண்ட் சிம்பாலிசம். இந்த டேர்ம் சவுண்ட் சிம்பாலிசம் இஸ் ரெஃபர் டு அப்பியர் அண்ட் அசோசியேஷன் பிட்வீன் பர்டிகுலர் சவுண்ட் சீக்வன்ஸுக்கும் பர்டிகுலர் மீனிங் இன் ஸ்பீச்சுக்கும் இடப்பட்டது. இடப்பட்டது தான் சவுண்ட் சிம்பாலிசம். சவுண்ட் சிம்பாலிசம் அப்படின்னா என்னென்னா, பர்டிகுலர்லி சவுண்ட் சீக்வன்ஸுக்கும் பர்டிகுலர்லி மீனிங் இன் ஸ்பீச்சுக்கும் பிட்வீன் ஆன டேர்ம் தான் சவுண்ட் சிம்பாலிசம். அவ்வளோதான். அடுத்து வந்து ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்னென்னா, த டிசைன் ஆஃப் திஸ் ப்ரோஃபவுண்ட் அண்ட் சப்டைட்டில் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி சர்டன்ஸ் ஆன் வாட் பிகம் எ க்ரூஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிறிஸ்டியன் ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா, இது ஒரு 17th சென்ச்சுரியிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கிலாண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, இந்த சென்ட் அகஸ்டஸ் அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேர்மை. இது எங்கேருந்து வந்த டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டியானிட்டியில் வந்து வந்த டேர்ம். கிறிஸ்டியன் ஆட்டோபயோகிராஃபியை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து ஸ்பிரிச்சுவல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்து ஜான் கிரீன்லீஃப் வித் ஆலிவர் வெண்டல் ஹோமர் அண்ட் ஹென்ரி வாட்ஸ்வொர்த் லாங்ஃபெலோ இவங்க 3 பேரும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ்னால் என்னன்றதை ஹிமின்ஸ் வழியாக சொல்லியிருக்காங்க. இது அப்படின்னா என்னென்னா, ஒரு டிவோஷனல் சாங் தான் ஸ்பிரிச்சுவல்ஸ். இது வந்து யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த அவங்க எழுதின சாங்ஸ். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் சேர்ந்து எழுதின டிவோஷனல் சாங்கை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்விங் ஃபெலோ, ஸ்வீட் சாரட் அண்ட் கோ டவுன் மோசஸ். அடுத்து வந்து ஸ்பாண்டிக். இது வந்து ஸ்பாண்டிக் அப்படின்னா இந்த டேர்ம் என்னென்னா, இட் இஸ் அ ஸ்பாண்டிங், SPONDEE இப்படின்னு சொல்லலாம். இது வந்து மெட்டீரியல் ஃபுட் தட் 2 syllable இருக்குது. 2 syllable வந்து சேம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த 2 syllableமே ஈக்குவல் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் இது ஸ்பாண்டிக் அப்படின்னா. ஸ்பாண்டிக் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இட் இஸ் ரெஃபர் டு ஸ்பாண்டே. இது மெட்டீரியல் டைபிக் 2 syllables இருக்குது. 2 syllablesம் எப்படி இருக்குன்னா, ஈக்குவலி ஸ்ட்ரெஸ்டு. ஈக்குவலாக 2 சிலபிளும் வந்து ஒன்று லாங்காக இருக்கும், ஒன்று வந்து லோவாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ்ட் சிலபிள்ஸ் தான் ஸ்பாண்டிக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்பங் ரிதம். இதை வந்து GM ஹாப்கின்ஸ் வந்து 19th சென்ச்சுரியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, ஸ்பங் ரிதம் ரெஃபர்ஸ் டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரேதர் த syllable in line verse. The first syllable is stressed and is followed by the number of unstressed syllable or unstressed other syllable.
ஃபஸ்ட்டு சிலபிள் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி வர சிலபிள் வந்து அன்ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி 1 or 4 சிலபிள்ஸ் கூட ஃபாலோ பண்ணி அன்ஸ்ட்ரெஸ்டாக வரும். ஃபஸ்ட்டு சிலபிள் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ்டாக வரும். இதுதான் ஸ்பங் ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டேபிள் ஐரணி. ஸ்டேபிள் ஐரணி இஸ் ரெஃபர்ஸ் டு ஐரணி. இது வந்து சர்ஃபேஸ் மீனிங். ஸ்டேபிள் ஐரணி வந்து ஐரனியை ரெஃபர் பண்ணுது. இப்படின்னா என்ன, ஸ்டேபிள் ஐரனினா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் மீனிங் ஆஃப் ஆத்தர் ஆர் ஸ்பீக்கர். ஆல்டர்னேட்டிவ் மீனிங் கொடுப்பாங்க. ஸ்டேபிள் ஐரணி அப்படின்னா இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மீனிங் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு வேற ஒரு மீனிங் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஆத்தரோ இல்லை ஸ்பீக்கரோ வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் மீனிங்ஸ் வந்து கொடுக்கறது தான் இந்த ஸ்டேபிள் ஐரணி.